கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க வரைகிற ஒரு சாதாரண ஓவியம் அடுத்த செகண்டே நிஜமா உயிர் பெற்று உங்க முன்னாடி வந்தா எப்படி இருக்கும்? இது ஏதோ கட்டுக்கதை இல்ல. திறமை இருந்தும் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஒரு பழைய குடிசையில வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஏழை ஓவியனோட வாழ்க்கையில நடந்த நிஜம். ஒரு நாள் ராத்திரி பசி தாங்க முடியாம உட்கார்ந்திருந்த அவனுக்கு அவனோட அப்பா பயன்படுத்தின பழைய மரப்பெட்டியில இருந்து தங்க மாதிரி ஜொலிக்கிற ஒரு விசித்திரமான பிரஷ் கிடைச்சது. அந்த பிரஷ்ஷை தொட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு புது எனர்ஜி. பசியில இருந்தவன் அந்த பிரஷ்ஷால ஒரு பேப்பர்ல ஆசையா ஒரு ஆப்பிள் வரைஞ்சான். அடுத்த செகண்ட் ஒரு மேஜிக் நடந்துச்சு. அந்த பேப்பர்ல இருந்து ஒரு நிஜமான ஆப்பிள் மாயமா வெளியே வந்து அவன் கையில விழுந்துச்சு. அவனுக்கு பதற்றம், ஆச்சரியம், நம்பவே முடியல. ஆசையா அதை கடிச்சு சாப்பிட்டான். அவனுக்கு புரிஞ்சிருச்சு, இது சாதாரண பிரஷ் இல்ல, நினைச்சதை கொடுக்கிற மாய பிரஷ்னு. உடனே ஒரு பெரிய இலை நிறைய சாப்பாடு வரைஞ்சான். கிடைச்சது. கிழிஞ்ச துணிக்கு பதிலா புது துணி, தன்னோட வறுமை போக கொஞ்சம் தங்க காசுகள்னு வரைஞ்சான். எல்லாமே நிஜமாச்சு. கொஞ்ச நாள்லயே ஒரு பெரிய மாளிகையை கட்டி அந்த ஊர்லயே பெரிய பணக்காரனாயிட்டான். பணம் வர வர மனுஷ புத்தி சும்மா இருக்குமா? அவனுக்கு பேராசை தலைக்கேறிச்சு. தான் மாளிகைக்குள்ள இருந்த ஒரு பிரம்மாண்டமான காலி சுவத்துல ஏதோ ஒன்ன வரைய முடிவு பண்ணான். அவன் வரைய போற அந்த ஒரு விஷயம் அவனோட உசிரையே எடுக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. அவன் என்ன வரைஞ்சா? நாளைக்கு வரப்போற பார்ட் 2ல சொல்றேன். மிஸ் பண்ணாம பார்க்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.